ஒரு முறை கைலாசத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே ஒரு விவாதம் வருது. சிவன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை, இல்யூஷன், சாப்பாடு உட்பட எல்லாமே வெறும் மாயை தான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட பார்வதி தேவிக்கு கோபம் வருது. உணவு இல்லைனா இந்த உலகமே இயங்காது, அது மாயை கிடையாது அப்படிங்கிற உண்மையை உணர்த்த நினைக்கிறாங்க. உடனே உலகத்துல இருக்கிற அனைத்து உணவுகளையும் தானியங்களையும் மறைச்சிடுறாங்க. உணவு இல்லாததால் உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் பசியால் துடிக்க ஆரம்பிக்குது. அண்ட சராசரமே ஸ்தம்பிச்சு போகுது. துறவிகள், மக்கள், விலங்குகள் என எல்லாரும் பசியில் வாடுறாங்க. ஏன், மாயை என்று சொன்ன சிவபெருமானுக்கே பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. உலகத்தின் பசி துயரத்தை போக்க நினைத்த பார்வதி தேவி காசி, வாரணாசி மாநகரத்துல கையில் தங்க கரண்டியும் அன்ன பாத்திரமும் ஏந்தி அன்னபூரணி தேவியா அவதாரம் எடுக்கிறாங்க. பசியோடு வர்ற எல்லாருக்கும் வாரி வாரி உணவு வழங்குறாங்க. பசியோடு வந்த சிவபெருமான் காசியில் அன்னபூரணி தாயார் முன்னாடி பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நிக்கிறாரு. அன்னபூரணி தேவி அவருக்கு அன்போடு உணவளிக்கிறாங்க. உணவை வாங்கிய சிவன், உணவு என்பது வெறும் மாயை அல்ல, அதுதான் உலக உயிர்களை வாழ வைக்கும் பிரம்மம், உண்மை அப்படிங்கிறத ஏத்துக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, அன்னம் என்றால் உணவு, பூரணி என்றால் முழுமை. உலகத்துக்கே உணவளிக்கும் தாயாக பார்வதி தேவி எடுத்த வடிவம்தான் அன்னபூரணி. இதனால்தான் இன்னைக்கும் காசி அன்னபூரணி கோவில் ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது.